திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்ட போதும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் சூழல் இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், பக்தர்களின் வருகை அதிகரித்திருப்பதால கோயில் நிர்வாகம் தரப்புல வேறு சிறப்பு ஏற்பாடு எதுவும் செய்யப்பட்டிருக்கா? லாவண்யா, முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் என்றாலும் விடுமுறை தினங்கள்ல அதிக அளவு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு வருவாங்க. இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல 100 ரூபாய் கட்டண தரிசனம், 60 வயதுக்கு மேற்பட்டோர் செல்லக்கூடிய வரிசை உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்ட போதும் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 100 ரூபாய் கட்டண தரிசனம் நின்று சுவாமி தரிசனம் செய்ய காத்திருந்த பக்தர் ஒருவர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், அதாவது இன்று 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய 3 தினங்கள் மட்டும் சிறப்பு தரிசனத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொது தரிசனம் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் செல்லக்கூடிய பக்தர்கள் சிரமமின்றி எளிதாக சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த சிறப்பு தரிசனத்தை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தபோது இன்று பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த 100 ரூபாய் கட்டண வரிசையில அவசர வழி பாதை இல்லை அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சார்பில் ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில கோயில் நிர்வாகம் சார்பில் இந்த 100 ரூபாய் கட்டண வரிசையில 2 இடங்கள்ல அவசர வழி பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி, அவசர உதவி தேவைப்பட்டா இந்த பாதை வழியாக அவர்களுக்கு முதலுதவி கூட மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் கோவில் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் பக்தர்கள் அதிகாலை முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில நிரம்பி வராங்க. வரக்கூடிய பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி நாளி கிணறு மற்றும் கடல்ல புனித நீராடி சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்களா? விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.